இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான புதினா சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்றத பார்க்கலாம். இது அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த புதினா சட்னி தோசை, இட்லி எல்லாத்தோடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், அதை சேர்த்து இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 துண்டளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினாவை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கடாயிலே நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து ஒரே ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும். இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புதினா சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகாவை இதில் சேர்த்து இந்த தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இட்லியோட தான் இந்த புதினா சட்னியை சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோசையோட கூட இதை சூப்பராக சாப்பிட்லாம். இல்லை பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம்ஸோட கூட இந்த புதினா சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதை செய்யுது. இந்த புதினா துவையில் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது மூலயமா நம்மளோட பசியை அதிகரிக்க செய்யுது. இதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது இந்த புதினா சட்னியோ துவையலோ செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க.